ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 16/4/2026 இன்றைய தினம் 3 பேர் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தங்க 230 பேருக்கும், ஒருத்தங்க 50 பேருக்கும், ஒருத்தங்க 100 பேருக்கும். இந்த எல்லா பேரும் ஒன்னா சொல்றேன். இன்னைக்கு 16/4/2026 இன்றைய தினம் அன்னதானம் இன்ப ஒளி என்டர்பிரைசஸ். இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் மலேசியா அவங்க இன்னைக்கு அவங்க கம்பெனி சார்பாகவும் அவங்க பிள்ளைகள் அவங்க குடும்பத்தார் சார்பாகவும் இன்னைக்கு அன்னதானம் 230 நபர்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்கான அன்னதானம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் பேரர்களால அவங்க குடும்பத்தார், அவங்க நிறுவனங்கள், அவங்க பிள்ளைகள் அனைவரும் எல்லாம் அல்ல ஈசன் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் பேரர்களால சகல வளங்களும் பெற்று நலங்களும் பெற்று சந்தோஷமாகவும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஈசனை கேட்டுக்கொள்கின்றோம். இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க சார்பாக அன்னதானம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. உணவு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே, ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வாணி நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம், ஹர 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 சங்கரம், உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 16/4/2026 இன்றைய தினம் நந்தனா ஸ்ரீ அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே நந்தனா ஸ்ரீ. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே குழந்தைக்கு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமுலை பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். நந்தனா ஸ்ரீ ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு நந்தனா ஸ்ரீ பர்த்டே முன்னிட்டு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தார், அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தார். நந்தனா ஸ்ரீ அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்கான அன்னதானம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. நந்தனா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையாருடைய
உண்ணாமலையம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி மிகப்பெரிய ஆளா வருவீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ நந்தனா ஸ்ரீ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு 16/4/2026 இன்னைக்கு அன்னதானம் திரு ரவி வேலு அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 53 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு ரவி வேலு அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 53 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சார். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். மதிப்பிற்குரிய ரவி வேலு சார் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்க அன்னதானம் கொடுத்து தொடர்ந்து உதவி செய்துட்டு வர்றதுக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால ரவி வேலு சார் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ரவி வேலு சார் அவங்க பிறந்த நாள், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. ஹாப்பி பர்த்டே சார். ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே, அடியார்களேது திருவருணையிலே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே, அடியார்களேது திருவருணையிலே. பௌர்ணமியில் நிலவாக நீ வருகிறாய், சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். பௌர்ணமியில் நிலவாக நீயும் வருகிறாய், சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். அதை என்ன தாத்தா போட்டு வந்துட்டியா? சூப்பர், சரியாயிடும் தாத்தா. 5 மணிக்கு தான் போயிட்டேன். இப்ப கால் பரவாயில்லையா? கொஞ்சம் வலி கம்மி. சரி சரி தாத்தா. இன்னைக்கு இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க சார்பாக, இன்னைக்கு அவங்க கம்பெனி சார்பாக, அவங்க குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய். பக்கத்தில் இருக்கிற வாங்கி போறீங்களா? அந்த தாத்தாவா? சரி சரி சரி. நமச்சிவாய சாமி. சாமி இன்னைக்கு வந்து இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க சார்பாக, அவங்க கம்பெனி, அது இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அவங்க கம்பெனி, அவங்க நிறுவனம், அவங்க நிறுவனத்தின் சார்பாக இன்ப ஒளின்றவர் அவங்க பையன் பிள்ளை பேரு. ஓகேங்களா? அவங்க பிள்ளை பேர்ல நிறுவனம் வச்சிருக்காரு. அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். இன்ப ஒளி என்டர்பிரைசஸ் அமோகமா வெற்றிகரமா அந்த ஒரு கம்பெனி நடக்கணும். அவங்க குடும்பத்தார் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா இருக்கணும். அன்னதானம் கொடுத்துருக்காங்க கிரிவல பாதையில, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை அழகர மகாதேவன் சங்கரா. இன்ப ஒளி அந்த ப்ரெசஸ் என்டர்பிரைசஸ் அவங்க பசங்களும் சரி, அவங்க வீட்டாரும் சரி, தீர்க்க ஆயுசுடனும் நோய் நொடி இல்லாமலும் அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கு. அண்ணாமலையரையும் சிவனடியார்கள் சார்பையும் வேண்டி ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் தாத்தா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் வந்து நந்தனா ஸ்ரீக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே, முதல் பிறந்த நாள். நந்தனா ஸ்ரீ அவங்க குழந்தை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தார் அனைவரும் நீடூடி வாழணும். நந்தனா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்கள நல்லா இருக்கணும், அவங்களுக்காக அன்னதானம். நந்தனா
முதல் நாள் ஆண்டு பிறந்த நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கிய குடும்பம் இந்த ஆராய்ச்சி மூலம் இந்த பஞ்சபுத்தி அன்னதானம் வழங்கிய உங்களுடைய அன்பளிப்புக்கு உங்களுடைய குடும்பமும் பல்லாண்டு பேரும் புகழும் நீண்ட ஆயுளும் செல்வமும் கொடுத்து முன்மேல வளர்ச்சியாக ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். பார்க்கவும் உங்களுடைய குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி ஆயிரம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தி வேண்டியது அங்கே சார்பாகவும் உங்களுடைய குடும்பம் வாழ்த்துகிறோம். நமச்சிவாய. தாத்தா நமச்சிவாய. இன்னைக்கு வந்து ரவிவேலு அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 50 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ரவிவேலு அவங்க நல்லா இருக்கணும்னு அண்ணாமலையம்மன் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னதானம் பண்ணுறவங்களும் சரி நீங்களும் சரி குழந்தை விட்டு இருபது ஆயிடுச்சா நல்லா அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். பாண்டிச்சேரி தாத்தா நல்லாக்கிறியா? ஐயா வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுற, வெயிட் பண்ணுங்க. சாப்பிட வரவங்க உள்ள வாங்க. நமச்சிவாய். சரி சரி சரி. என்ன சாமி? பத்திரமா போயிட்டோம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வாணி நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. ஓம் நம சிவாய. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வாணி நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து
குளத்து செந்தாமரையே ஆதி ஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே ஃபேன்ல உட்கார் இப்படியே உட்கார் சொல்லு பாட்டி இப்படி உட்கார் ஃபேன் காத்துல உட்கார் பாட்டி வா உட்கார் பாட்டி வா இப்படி உட்கார் வாங்க உட்கார் சாப்பிடலாம் வா கவிதாக்கா புடவை எதுனா இருக்காது பாரு பீரோல நிறைய இருக்குதா சரஸ்வதி சுவாமிகள் எங்க இருக்கிறாரு அவரு மேல போயிட்டாரு. சரி பாட்டி வா உட்காரு வா சாப்பிடலாம் வா பாலப்பெரியவா தான் இருப்பா. இப்படி இப்படி உட்காந்து பாட்டி ஃபேன் காத்துல உட்காந்து இப்படி உட்காந்து சரிடாண்ணா. நான் உனக்கு அண்ணனா ஆமாண்டா அண்ணா. எங்க அக்கா. யாரு அக்கா? அது அக்காளுக்கு பழக. இப்படி உட்கார் பாட்டி இப்படி உட்கார் பாட்டி இப்படி உட்கார் வா இப்படி உட்கார் சாப்பிடலாம் உட்காரு. அத்தான் இப்படி 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 உட்கார் பாட்டி. பெஞ்ச் இது அப்படி உள்ள போனதானே உட்கார முடியும். சரிடாண்ணா இங்க வேணா உட்கார சொன்னேன். பாட்டி பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி நூலையா இத்தனை பேர் சிரிக்கிறாங்க சொல்லு. நல்லா இருக்கணும். இங்க பாரு இந்த பொண்ணு பேரு மீனாட்சி தான். அப்படியா அக்கா? ஏ அக்கா நல்லா இருக்குதா அண்ணா. பழகுண்டு சுப்பிரமணியர். இலை எடுத்துன்னு வைங்கம்மா பாட்டிக்கு. பாட்டி என்ன சாப்பாடு சாப்பிட்ற? என்ன சாப்பாடு? சாதம் சாம்பார் ரசம் மோர் கார குழம்பு எல்லாமே சாப்பிட. தயிர் சாதம் சாப்பிட்றியா? தயிர் சாதம் எடுத்துருவாங்க. தயிர் சாதம் யாரு அண்ணா உனக்கு? பாட்டி நான் உனக்கு அண்ணனா? பொங்கல் மாட்டுக்கு குரங்கு பொங்கல் நான் போட்டுறேன். நீ இப்படி வை இங்க வை நான் போட்டுறேன். மாட்டுக்கு போடுறேன் இல்ல குரங்கு எடுத்து போய் போடுறேன். சரியா? குரங்கு கிட்ட நான் போட்டுறேன். இங்க வை இங்க வச்சுடுவாங்க. அண்ணா நான் உனக்கு அண்ணா. ஆமாண்டா அண்ணா. சந்தோஷம் வாங்க. இந்த பொங்கல் கெட்டு போய்க்குது. அந்த பொங்கல் எடுங்க. பாட்டி அதான் சாப்பிட போறேன். மாட்டுக்கு போட்டுறாங்க. மாட்டுக்கு தான் போடுறேன். மாடு இல்லை குரங்கு ரெண்டுக்குள்ள போடலாம். அப்புறமா பொறுமையா இருக்கு அக்கா. ஒன்றும் அவசரம் இல்லை. அக்கா இது அக்காவா? ஆமா இது அக்கா நான் அண்ணன். போறேன்டா அண்ணா. போறேன் அக்கா. போறேன் அக்கா. சரி பாட்டி சாப்பிடு. வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் வேண்டாம். பொரியல் வைக்க சொல்றேன். பொரியல் பீட்ரூட் வேண்டாம் அக்கா. ஏன் பல்ல இல்லைண்ணா. மிக்சியில போட்டு கொடுக்கட்டுமா? வேண்டாண்டா. கஷ்டப்படாதடா. சரி பாட்டி. வேண்டாம் பாட்டி ஆ உன் பேர் என்ன சொன்ன? மீனாட்சின்னு சொன்னனே. மீனாட்சி. என்ன ஊர் நீங்க? வேட்டவலம் தர்ம சம்மர்த்தரி அகத்தீஸ்வரர். தர்ம சம்மர்த்தரி சிங்காரக்குளம். அந்த பக்கம் வேட்டவலம். அப்படி அந்த இது தெரியுமா வானரம் குரங்கு? ஆமா அங்கதான் இருக்கேன். சரி. இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன் வெயில்ல எதுக்கு ஊர்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு திருவண்ணாமலைக்கு வர வெயில்ல? நாம பொழுது போகல. கொலையா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டோமே. என்ன பண்ணிட்டேன்? வெறும் பொண்ணுதான். வெறும் பொண்ணு தானா? எத்தனை பொண்ணு? பாண்டியில ஒரு பொண்ணு, வேட்டவத்துல ஒரு பொண்ணு. என்ன ஞாபகம்தா? நல்லா இருக்கு. எப்படி? இதோ அங்க இருப்பேன். அது அங்க எப்பயோ அங்க அங்கதான் இருப்பேன். இந்த பக்கம் அந்த பக்கம். நேற்று வந்து என்ன கொடுத்தா? சாதம் கொடுத்து தயிர் சாதம் தானே கொடுத்தேன். அப்புறம் என்ன கொடுத்தேன்? காசு கொடுத்தியே. பத்திரமா வச்சுக்கிறியா? நல்லா வச்சுருக்கேன். பஸ்ஸுக்கு போகும்போது எடுத்துட்டு போறியா? நான் ஏற்றிட்டு வரேன் அண்ணா. சரி
உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? அதான் கோபாலன் சொன்னேன். கோபாலன். கோபாலன் முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனம் நன்னா இருப்பாரு ஆத்துக்காரு. நல்லா இருப்பாரு ஆத்துக்காரு. ஆத்துக்காரு நல்லா இருப்பாரா? நல்லா இருக்காரு. ஐயர் பாட்டியா பாட்டி நீ? ஐயோ ஏன் அதுல ஆத்துக்காருலாம் சொல்லியா? அதனால சொல்றேன். சீமானி, சீனிவாசன், கதிராமங்கலம், மாதிரிமங்கலம், திட்டச்சேரி இதெல்லாம் எங்க ஊர் ஆத்துக்காரு. பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல பர்ஜாரகராக இருக்காரு. பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல பர்ஜாரகர். பர்ஜாரகர்னா பிராமண பிள்ளை. அந்த இப்பதான் சாராயமெல்லாம் பின்னால வைக்கிறீங்க. இப்பதான் அந்த சாதம் முதல்ல காட்டால இவன் ஆடிட்டர் பாலகுரு தெரியுமா? தெரியாது பாட்டி. ஆடிட்டர் பாலகுரு அந்த பக்கம் அந்த இது தெரியுமா? இந்த மாதிரி தான் இருக்கு. சரி நீ சாப்பிடு. சரி குழம்பு ஊற்றி சொல்லட்டுமா தயிர் சாதத்துல? வேண்டாம் அண்ணா, இதே போதும் அண்ணா. நல்லா இருக்கு அண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? போதும் அண்ணா. இந்த பொண்ணு பேரு இவங்க தான் எங்க மனைவி. இவங்க பேரு மீனாட்சி தான். ஆத்துக்காரியா? ஆத்துக்காரி தான். ஆத்துக்காரி. குழந்தை இருக்கா? என்ன குழந்தை இருக்கு? பசங்க 2 பசங்க. 2 பசங்களா? பரவாயில்ல. எங்க இருக்கு எல்லாம்? படிக்கிறாங்க. படிக்கிறேன். சரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கட்டும் அண்ணா. சரி அண்ணா அண்ணான்னு சொல்லாத பாட்டி. ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ணா அண்ணான்றியாங்காட்டியும். ஆமாண்டா அண்ணா. ஆமாண்டா அண்ணாவா? எதுவும் ஒண்ணு அண்ணா, வெறும் பொண்ணு தாண்டா, எனக்கு பையனே கிடையாதுடா அண்ணா. ஆட்டுக்காரு என்னை விட்டு மேல போயிட்டாரு. எங்க போனாரு? மேல. ஐயோ. ஆமா, அந்த இது தெரியுமில்ல, இங்கதான் நிறைய இருக்க. ஆலமரம் ஜலாட பார உத்தம சுந்தரேச உங்களே பால காலம்பி பட்டாலே துடைத்து மணி தேங்க கை கொடுத்து மஞ்சனி பெற்ற குமாரி நித்தியம் சர்வலங்க. என்ன பாடல் பாட்டி இது? கல்யாணத்துல ஊஞ்சல். ஓ, ஊஞ்சல் பாட்டுங்களா? ஊஞ்சல் அண்ணா. சரி, ஊஞ்சல். அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுங்க. எல்லாரையும் அண்ணான் தான் கூப்பிடுற பாட்டி. ஆமா அண்ணா. என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிற பாட்டி? அத பொறுங்க. குரங்கு இல்ல, இங்க இல்ல. அது இருக்கு இல்ல பாட்டி. அணில என்ன என்னமோ தெரியல. நீ சாப்பிடு பாட்டி. சாப்பிடுறேன்டா அண்ணா. அண்ணாண்ட அம்மா, அண்ணாண்ட இலைய எடுங்கம்மா. விளக்கே விழிச்சு பாருக்கா. டிவி புடவை. டிவில சாவித்திரின்னு ஒரு பாட்டி அப்படிதான் சொல்லுவோம். டிவி புடவைன்னு. அப்புறம் பார்த்தா டிவில எடுக்கிற புடவை பொழுது டிவி புடவைன்னு. உலகம் பூரா தெரியாச்சு, டிவி புடவே இல்லை. கடைசியில் பார்த்தா டிவில எடுத்துக்குது. பொண்ணு பேரெல்லாம் வெறும் பொண்ணு வேண்டாண்ணா. உனக்கா? எனக்கு வெறும் பொண்ணு தான். இப்போ பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். வேண்டாம் கல்யாணம். உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? என் பொண்ணுக்கு ஆயிடுச்சுல. பொண்ணெல்லாம் கல்யாணம். அது என்னமோ தெரியல. காலம். என் பொண்ணுக்கு 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த ஊர்ல வேட்டத்துல ஒரு பொண்ணு, பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணு, இந்த கன்னியம்மன் கோவில்ல ஒரு தங்கச்சி,
கண்ட்ரோல்மெண்ட் பெங்களூர்ல ஒரு தங்கச்சி தங்கச்சி. சரி பாட்டி, நீ இருக்கிற வெயிலுக்கு வேட்டவளம் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் அங்கிருந்து எதுக்கு இவ்வளவு தூரம் வர? அங்கேயே இருக்கலாம்ல பாட்டி? எங்க வேட்டவளத்துல? அதான் வேட்டவளத்துல தான் வாடகைக்கு இருக்கேன். அப்புறம் பொழுதே போகல, என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால பொண்ணு வீட்டுல போய் இருக்கலாம்ல. எந்த பொண்ணு வீட்டுல? அதான் விட மாட்டேன்றான்னு சொன்னேன். யாரு விட மாட்டேன்றது? பொண்ணோட மாமனார். உள்ள போனா காலை வெட்டிடுங்க. அந்த இது இருக்க பள்ளத்தெரு. ஆமா, பள்ளத்தெருவுல தான் இருக்க லைப்ரரி. பள்ளத்தெருவு அந்த பக்கம் பார்த்துருக்கல, எல்லாரையும் உள்ள விட்டான். கத்தி பார்த்தோம், என்ன பார்க்க விட மாட்டேன்ட்டான். அதனால போறதே கிடையாது. சரி சரி. வேட்டவளத்துக்கே போறது கிடையாதா? வேட்டவளத்துக்கு இல்ல, கோவிலுக்கு. நீ ஊருக்கு வேட்டவளத்துக்கு போறியா இல்லையா? வேட்டவளம் தான் போறேன் தினம். அதான் வாடகைக்கு இருக்கேன்னு சொன்னேன். அந்த அம்மா பேரு என்னமோ பேரு. வாடகைக்கு இருக்கேன், 500 ரூபாய் வாடகை. ஆமா, தண்ணியும் இல்ல, வெண்ணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் என் பொண்ணு தான் வருவா, கொண்டு வந்து அவளால என்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு. சரி சரி. வேட்டவளத்துல தான் இருக்கேன்டா. இந்த மாதிரி வேட்டவளத்துல இருந்து ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார், நடந்தே கிரிவலம் வருவார் டெய்லியும். ஆமா, பாத்திருக்கேன். பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அண்ணாமலை தாத்தா. அண்ணாமலை தாத்தா அந்த கம்பு ஒண்ணு வச்சுட்டு வருவோம். கம்பே பிடிக்க மாட்டாரு, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுன்னு வருவாரு பேரு. ஆமா, நல்லா இருக்கும். பாத்திருக்கேன், எல்லாம் பாத்திருக்கேன், நிறைய பேரை பாத்திருக்கேன்டா வேட்டவளத்துல. சரி அண்ணா, அங்க பார்த்தேன் பாட்டி சுத்தி 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 பார்த்து கிடக்குது. ஏன் பாட்டி சுத்தி சுத்தி பாத்துங்கிற? போட்டோலாம் நல்லா இருக்கு. போட்டோ நல்லா இருக்கு. சாப்பிட்டு கிட்ட போய் பார்க்கலாவா? என்ன இன்னும் போருமா? போருண்டா அண்ணா. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேண்டாண்டா அண்ணா, போருண்டா. அண்ணா அண்ணா அண்ணாண்டிய பாட்டி. ஆமாண்டா. வினோத்துன்னு கூப்பிடு பாட்டி, போதும். வினோத்து எங்க இடத்துல கூட பேரம் பேரு, பையன் பேரு வினோத். வினோத் வினோத் வினோத். எந்த ஊரு, எந்த தேசம், எங்கிருந்து எங்கு வந்து, வடக்கு நல்ல சில தூரம், விளையல் விட்ட சில காலம், அறுமுகம் சரி. சாப்பிட்றேன். சாப்பிட்டு பாடு. போடுண்டா என்ன சாதம் போதுமா? போதும். ஊருகா வைக்கட்டுமா? ஊருகா வேண்டாம் வேண்டாம். மோர் ஊத்துட்டுமா? இன்னும் வேண்டாம் அண்ணா, போடுறேன். நல்லா இருக்கு பாட்டி. தயவு செய்து அண்ணான்னு கூப்பிடாத பாட்டி. ஏன் அண்ணா? ஏன் அண்ணாவா? ஏன் நீ எப்படி கூப்பிடணும்? நல்லா இருக்கு போ. டேய், வாடா போடான்னு கூட கூப்பிடு பாட்டி. புரியுதா? இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாதுடா. சரி. மனப்பாறை மாடு கட்டி மாயம். அப்பெல்லாம் எங்க அம்மா சொல்லுவா, சும்மா அம்மா ஞாபகம். உங்க அம்மா எங்க? எங்க அம்மாவா? மேல போயிட்டாங்க. ஞாபகமா வருது எங்க அம்மா. இப்போ நீ இதை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோ, இப்படி ஐட்டம் நம்ம மீன் சாதம் போட்ட மீன் பார்க்க முடியும், பார்க்க முடியும். எதுக்கு இப்படி எல்லாம் பண்றது தெய்வம் இல்ல? சாமி பார்க்கல. எங்க அம்மா முதலெல்லாம் சுள்ளி கொத்த பொறுக்கின்பா, அடுப்பு எருவுறதுக்கு. அப்பா இல்லை, கண்ணு இல்லை அப்படின்பா எங்க அம்மா. பேர் எங்களுக்கு பெரிய பேர் பார்வதி, எங்க அம்மா பேர் சுப்பலட்சுமி, எங்க அப்பா பேர் சாமி ஐயர். சரி அண்ணா, போறேன் அண்ணா. சரி பாட்டி. போதுமா? சரி, போறோம்ண்ணா, போறோம். தந்தை தாயிருந்தால் உலகத்திலே இந்த தாழ்வெல்லாம் ஐயா. மனுஷால பார்த்துக்கிறோம் பாரு, அவளுக்கு செய்யறோம் பாரு, அதுதான் உண்மை. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, அதெல்லாம்
கஷ்டம் இல்லை உயிரோடு இருக்கும்போது அதை செய்யணும் எதுவும் உயிரோடு இருக்கும்போது கூட வேணுமா என்ன வேணும் சாப்பிட்றியா தூக்கம் வருதா என்ன வருது எப்படி இருக்கு அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறம் மாடு வாங்கி கொடுக்கறது அது வாங்கி அப்படி நல்லா பண்ணுறான் அப்படின்னு உட்காருங்க உட்காந்து போடுறான் அண்ணன் போதுமா போடுறா அண்ணன் சாதம் இலை முடி வச்சு பாட்டி அம்மா ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துருவாங்க பாட்டி இங்கே கை கழுவிட்டாங்க அம்மா ஒரு தட்டு ஒன்று எடுத்துருவாங்க பாட்டி இங்கே கை கழுவிட்டு தண்ணி எடுத்துருவாங்க ஏன்பா அது ஹைட் எட்டாது பாட்டி உங்களுக்கு போடுறா அண்ணா பசங்களை பார்த்து கூட பார்த்து அது போதும் இங்கே இருக்கிறியா எங்க இங்கே இருக்கிறியா அவையும் வேட்டவெல்லாம் போகணும் வேட்டவெல்லாம் பொண்ணு இருக்காங்க நல்லா தான் இருக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் சாப்பிட்றியா நல்லா இருக்கு சாப்பிடு போடுறாக்கா சாப்பிட்டு அது சாப்பிட்டு கையில் எடுத்து சாப்பிடு சரி அக்கா கடலை பருப்பு இந்த கடலை இல்லைக்கா இதில் கைக்கோ யார் செய்வா அந்த மாதிரி எனக்கு மாறாது நல்லா இருக்கும் தண்ணி போதுமா போடுறோம்க்கா இப்படி மடிக்கணும் தெரியல உனக்கு இப்படி மடிக்கணும் உன் பக்கம் மடிக்கணும் நுனி எந்த பக்கம் தான் போட்டுருந்தேன் நீ ஆப்போசிட்ல படிச்சியா சரி விடு எடுத்துப்பாங்க பாட்டியே ஒத்துக்காடா எடுத்துப்பாங்க விடு இது ஆறு டம்ளர் எத்தனை வந்தியா பாட்டியே ஆமா இந்த பொங்கல் கூட எத்தனை வந்தியா தானே அந்த டம்ளர் தான் உள்ள வச்சுக்கோ வெங்காயத்து டம்ளர் அண்ணா உங்க ஆத்து டம்ளர் தான் மிளகாலாம் கீழே விழுந்துருக்கு பை இந்த பையில பொங்கலை போட்டு பொங்கலை கூழாக்கிட்ட பாட்டி சரி அண்ணா டம்ளர் எடுத்து வச்சு பாட்டி டம்ளர் எங்களுக்கு தான் இங்கதான் உள்ள வச்சுக்கோ பை அம்மா சரி அண்ணா சரி வா போட்டோ பார்க்கலாமா வா எழுந்து வா அண்ணா இதை போட்டோ பார்க்கணும் நீ இதுதான் பார்த்துட்டே இருக்கேன் போனேன் அங்கே சாவித்திரி பாட்டி கட்டிங்கிற மாதிரியே ஒரு புடவை வச்சுங்கிற பாட்டி நீயும் இங்க வா அந்த பக்கம் வா அப்படியே வா அப்படிதான் வா என்ன பாட்டி சாமி கும்பிட போறியா சாமி இல்லாம எங்க சாமி அது எல்லாருக்கும் பொதுவான சாமி பாட்டி அப்படியா ஆமா சொன்னீங்களா பௌர்ணமி முன்னாடி சிலிண்டர்னு சொன்னீங்களா எங்கள் வீட்டில் இருக்க சிலிண்டர் கொண்டாந்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அதனால தான் எங்கள் வீட்டில் சொல்லிச்சு கொண்டாந்து கொடுக்கலாம் இல்ல கடவுள் செய்வார் பரவாயில்ல சாப்பிடு அது வரைக்கும் நன்றி பாட்டி இங்க பாரு இந்த பாட்டி இங்க வா இப்படி வா பாட்டி இப்படி வா இந்த பக்கம் வா இப்படிக்கா வா இந்த பாட்டி பாரு இதான் அந்த பாட்டி தான் யாரு அந்த பாட்டி இது யார் அந்த பாட்டி தெரியல என்ன பேர் போட்டுக்குதா படிக்க தெரியாதுன்னு சொன்னானே என்ன பாட்டி சொல்ற ஆமாண்டா உண்மைதான்டா அண்ணா பொய்யே சொல்லல படிக்க தெரியாது அண்ணா சாவித்திரி பாட்டி அது பேரு சரி இப்பதான் சொன்னேன் என்னமோ சாவித்திரியை பத்தி இந்த சத்தியவான் இருக்க பத்தியா சத்தியவான் சாவித்திரியா மரத்துல ஏறி மாமரத்துல ஏறி ஒரு களைய போடுவான் அப்ப என்ன பண்ணுவோம் அவ தீர்க்க சுந்தரின்னு விடுவான் பாட்டி ரவுண்ட் அடிக்குது இல்ல என்ன பாட்டி சமைக்க போறியா இல்ல கிச்சனுக்குள்ள போறியா இல்ல பாக்குறேன்டா
ஓ சுத்தி பாக்குறியா? சுத்தி பாரு. ஓ ஜன்மம் செய்ய வருங்கள். நல்லா பாடுற பாட்டி நீ. அமராவதி நதியை பாரு, அது மேல் இருக்கும் பாலம் பாரு, மெல்ல போகும் ரயிலை பாரு, வெள்ளக்கார சோத்திரம் வந்தோம் மடி திருச்சனப்பள்ளி. திருச்சனப்பள்ளி கொத்த இது முறையில் ரோட்டை கட்டி பாறையன் வெட்டி கருநீதம் வெட்டி கருநீதம் எப்போது ஒத்தது தெப்பக்குள்ள மீதிகள் அம்மாண்டோ படித்துறையில் அங்கு நாம் பேச மாடி குறைமையை வரும் வேட்டியை சாய கோபுரம் பாடும் மன்னராயத்தில் வந்த மடியை திருச்சனப்பள்ளி. திருச்சனப்பள்ளி கொத்த இது வெண்ணையில் புறமுறையில் கொத்தையில் கத்தி பறையில் பணம் போலாமா? போலாமா பாட்டி? போலாம். எங்க போலாம்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? தயவுசெய்து அண்ணன் சொல்லாதன்னு சொன்னேன். இல்லை அதுல என்ன கஷ்டம்? ஏன்க்கா அக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பொண்ணு சரி இருக்கட்டும், ஏதோ பிள்ளை மாதிரி இருக்கு. சரி அதான் பிள்ளை எனக்கு இப்படி இப்படி வந்து இப்படி வந்துரு பாட்டி. அதுக்குதான் உட்காருது. இங்கே நின்றுக்கோ. பாப்பா சொல்லி நின்று போகலாம். என்ன சொன்ன? என்ன சொல்றதா அண்ணா? என்ன அண்ணன் சொல்லாத பாட்டி. சரி வினோத் தம்பி வினோத். எங்காத்துல வினோத் பேர் உண்டு. என் பேரன் பேரு வினோத். டேய் அந்த சிங்கப்பெருமா கோவில்ல கம்பெனியில இருக்கான் என் பேரன். சர்ச்சு தெரியுமா? தெரியாது பாட்டி. கல்யாணராம் ஹெட்மாஸ்டர் பொண்டாட்டி. தெரியாது பாட்டி. ஹெட்மாஸ்டர் இதுல தான் வேட்டாளத்துல வேலையில இருந்தாரு. அதான் இந்த வானக குரங்கு சிலை இருக்கு அங்க. ஆஞ்சநேயர் சிலை. ஆஞ்சநேயர் அதான் குரங்கு ஆஞ்சநேயர். அந்த பக்கம் பழவக்குண்டு சுப்பிரமணியர். பழவக்குண்டு சுப்பிரமணியர். அந்த புடவை எடுத்துனாக்கா. இந்த கவர் வச்சுக்கோ. இந்த கவர் வச்சுக்கோ. சரி அண்ணா. நல்லா இருக்கா புடவை? நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டா அண்ணா. அண்ணா நீ அண்ணான்னு சொன்ன புடவை பிடிக்கும். நானு இருக்குது, அப்புறமா கட்டிக்கோ. நாளைக்கு கட்டிக்க பாட்டிய. சரிடா அண்ணா. நீ கட்டிக்கிறியா? ஆமா அது சுகத்தை கட்டிக்கோங்கிற. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு யார் வச்சது பேரு மீனாட்சின்னா? எங்க அம்மா என்னை பெற்றவோ. எங்க ஆட்டுக்காரர் தான் கோபாலன் முரட்டு. பாரதீஸ்வர் தேவஸ்தானத்துக்கு தான் பஜாரில் இருந்தாரு எங்க ஆட்டுக்காரர். சரி சரி. கடலூர் பாரதீஸ்வர் தேவஸ்தானம். வெறும் பொண்ணு தான்டா அண்ணா. வெறும் தங்கச்சி தான். கீழே விழுந்து பாட்டிய. சரி அண்ணா. இந்த பை பூரா ஈரமாயிடுச்சு. இந்த கவர்ல போட்டுக்கோ. இந்த புடவைய கவர்ல போட்டு பையில போட்டுக்கோ. சரி அண்ணா. என்ன சொன்னப்ப? இந்த புடவைய மடிச்சு இந்த கவர்ல போட்டு அப்புறம் அந்த பையில போடு. இந்த பை பூரா பொங்கல் ஈரமாகுது. ஆமா பாட்டி இந்த பையில இது போடு. சரி புடவை எடுத்துக்கோ. எதுக்கு ஏற்கனவே தான் புடவை கட்டிக்கிறிய? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி நாளைக்கு குளிச்சுட்டு கட்டிக்கோ. என்ன? சரி அண்ணா. நல்ல வேலை ஓராட்சி கொடுக்கல அப்படின்னு சண்டை வாங்க முட்டிய. நல்லா இருக்கு. எடுத்துக்க உங்ககிட்ட என்ன பிச்சை எடுத்தான் பெருமாள் அத்தை கொடுக்கின்றான். இல்ல அங்க ஒரு பாட்டி ஒண்ணு இருக்கும், ஓராட்சி கொடுத்தாதான் வாங்குவோம். கண்ணு தெரியாத பாட்டி. வேண்டாம் வேண்டாம் பரவாயில்லடி. என்ன பெரிய அதிசயமா? என்ன அதிசயமா? அந்த புடவை கொஞ்சம் மடிக்க வாங்க.
எந்த புடவை மடிக்கணும்? இந்த புடவை தான். எனக்கு புடவைலாம் மடிக்க தெரியாது. வைக்கிறதாண்ணா பரவாயில்ல தானே, அதில் வைக்கிறதே இங்கே வச்சு. இருப்பாட்டியே இதில் வச்சிடலாம். சரி அண்ணா. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். பஸ் ஏறி போயிட்டு நீ எங்க வேட்டவளத்துக்கா? வேட்டவளத்துக்கா? அங்கதான். ஆமா ஆமா ஆமாண்டா, என்ன மறந்து மறந்து போயிடுற எல்லாம். அங்க போனா ஞாபகம் வந்து வேட்டவளம் வேட்டவளம். நீ உண்மையிலே வேட்டவளம் போறியா இல்ல ஏதோ ஞாபகத்துல சொல்லுகிறியா வேட்டவளம் போறேன்னு? ஓ நல்லா இருக்கு. இதெல்லாம் பூசுது எங்கேயாவது நல்லா மறந்துடுறியா? மறந்தா என்ன இந்த வேட்டவளம் தாண்டா அந்த இதுல இருக்கண்டா, ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல மாட்டை இருக்குன்னு சொன்னானே. சரி சரி. அந்த பக்கம் அந்த இது அக்கா அக்கா அவன் பேர் மறந்து போச்சு. அக்கா போனேன். சரிக்கா சரிக்காம்மா. அவன் பேர் என்ன தெரியலையே. என்ன வந்து பத்தியா முருகன். அவன் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்ன ஆயானா சொல்லி பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்லடி. சரிதாண்ணா. சரி பாட்டி, சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? நல்லா நல்லா சந்தோஷம். பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனால் வெயில் தான் எனக்கு இப்படி அடிக்கிறது இல்லைன்னா. ஏன் ஒரு காதுல கம்பல் போட்டுக்கிற ஒரு காதுல கம்பல் போடல? ஊந்துடுச்சுடா கீழே. கம்பல் போட்டு என்ன பண்ண இல்லக்கா? ஏன்க்கா அது ஊந்துடுச்சு கீழே. கீழே ஊந்துட்டாண்ணா. சாவித்திரி பாட்டி மாதிரியே பண்ணு எல்லாமே. அங்கேயே விட்டுரு அண்ணா. சரி அண்ணா. அந்த இந்த மாடெல்லாம் கட்டியிருக்கேன். மாடெல்லாம் ஆமா, இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கதான் வாடகைக்கு இருக்கேன் நானு. ஓ சரி. அந்த கடைசி இதை வரைக்கும் பள்ளிட்டு ஏற்றாப்புல. கோசால சொல்ல பாட்டி வேட்டவளம் தான் இருக்கு. கரெக்டா சொல்லி வேட்டவளம் தான். வேட்டவளம். இதெல்லாம் எப்படி இந்த போட்டோ எல்லாம் பண்ணியிருக்கேன்? அந்த போட்டோ எல்லாத்தையும் விட நல்லா இருக்கு. எந்த போட்டோ நல்லா இருக்க? அந்த அண்ணாமலையாரா? என்ன இருக்குடா அண்ணா? எல்லாம் தென்னை மரம் இல்ல? அந்த அவன் பேர் என்ன? என்ன வண்டியில ஏற்றி விட்டானே, அவன் பேர் என்ன தெரியல. என் பேர் என்ன? என் பேர் இப்ப சொன்ன 2 வாட்டி சொல்லி வந்துட்டேன்டா. இப்பதானே பாட்டி சொன்ன. சிம்ரனா? சிம்ரனா? சிம்ரன் கூட யாரா பேர் வைப்பாங்களா? சிம்ரன் பேர் இருக்கே. சிம்ரன் இருக்குது. பொம்பளைங்க தான் வைப்பாங்க சிம்ரன் பேரு. ஆம்பளை பேர் சிம்ரன். ஆம்பளை பேர் இருக்கா சிம்ரன்? மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பயக்காட்டே உழுது போடு சின்ன கண்ணு பசுங்களைய போட்டு பாடுபடு சொல்ல. சிங்கர குளம் அரண்மனை அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. வாழை மரம் எல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம். அந்த இது மாரியாத்தா கோவில் அந்த பக்கம் கடைசியில. சரி, பஸ் எங்க போய் ஏறுற நீ? அங்கதான். எங்க வரமாட்டான்றான். வரமாட்டேன். உட்காந்து இருந்தேன்ல நானு. அங்க உட்காந்துக்கிறது. நீ இருக்கிற இடுக்கு பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்துக்கிற. ஆமா, உட்காந்து அங்க இருந்து நடந்தே போவேன். நடந்தே போய் எங்க போய் பஸ் ஏறுவ? அதான் அங்க வேட்டவளத்துக்கு பஸ் அந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் மாத்திட்டாங்க. ஆமா, மாத்திட்டா. நீங்க எங்க போய் ஏறுவீங்க? அக்கா வெளியில வாங்க. அதான் இப்படி எப்படியோ போலாம் தெரியும். ஆனா வேட்டவளமே போறது இல்லையா? வேட்டவளத்துக்கு தானே இருக்கேன். நல்லா இருக்கு. போ அந்த பக்கம். பாட்டி, பஸ் எங்க போய் ஏறுற? கரெக்டா அதை சொல்லு நீ. அதான் வேட்டவளத்துக்கு தான்டா. வேட்டவளத்துக்கு போறதுக்கு வேட்டவளத்துல போய் பஸ் ஏறியா? ஆமா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கல பஸ். ஒருத்தவன் ஏத்துவான். எங்கன்னா உட்காந்து கிடக்க வேண்டியது தானே. பாட்டி, இங்க இருக்கிறியா? அதான் மாட்டேன். இங்க இருக்கா? வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். கிளம்புறியா? ஆமா.
எங்க தூங்கியா? இங்க தங்க மாட்டியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். வாடகை வீட்டுல இருக்கிற? வாடகை வீட்டுல தான் இருக்கேன். என் பொண்ணு என்னை விட்டு இருக்க மாட்டான். சரி சரி, நான் விட்டுறேன். சரி, இதோ வந்துட்டு ஆட்டோ வந்துருச்சு. பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா. அரண்மனை தான் நான் சிங்கார போகலாம். இல்லம்மா சரி அண்ணா, சரி பரவாயில்ல. ஏன் அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்கிட்ட விட்டுரு. சரிம்மா அவனுக்கு அந்த கடைக்காரன் கடை வச்சிருக்கானே நிறைய. நான் விட்டுட்டு வந்துடுறேன். அவன் கழுவுறதுக்கு லேட் ஆகும். ஆமா விட்டுட்டு வந்துடுங்க. இடுப்பு பிள்ளை கோயில் விட்டு வந்துடுங்க. நீ வரலையாண்ணா? நான் வண்டி எடுத்துட்டு வரேன் பாட்டி. சரி வாடா, பின்னாலே வா, போகும் வா. அக்கா வா, வா எல்லாரையும் கூட்டிட்டு போக பழகுது நீ. அக்கா போகுமா அண்ணா? நாட்டுக்காரன் நாடு நல்ல வந்த மனுஷக்காரன் கம்பு எடுத்தா வில்லுக்காரன் கம்பு எடுத்தா வேட்டைக்காரன் வெளியே வந்தா சரி, பத்திரமா போயிட்டா பாட்டி. பகவானே ஆண்டவனே முருகா பால். நீ வாடா. நானா? அப்பா கடவுளே பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா. அண்ணா நான் வரேன், நீ போ. பின்னாடி வண்டி எடுத்துன்னு வரேன். போயெல்லாம் சொல்லாத. பாரு, அந்த வண்டி எடுத்துன்னு வரணும்ல. சரி எடுத்துன்னு வா. சரி ஏதோ பண்ண. அண்ணா ஆட்டக்காரன், உன் பேர் என்னடா? என் பேர் பாண்டியராஜ். பாண்டியராஜன். சரி அண்ணா. சரி அண்ணா போலாமா? அம்மா போயிட்டு வரேன்டி. அக்கா போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரேன்டி அக்கா. பத்திரமா போயிட்டு வா. சரி அக்கா. இதுக்கு போல என்ன விட்டுருங்க. Arunachalam
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुम दीर्घं अहदुहै शिवय अमृतगन्धं अरुणाचल हरे कामिनीनादरे अखिलं पठितिं अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल 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 अहं तुम दीर्घं अहदुहै शिवय अमृतगन्धं अरुणाचल हरे कामिनीनादरे अखिलं पठितिं